திமுக ஆட்சி அமைந்தால் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் உள்ளவர்களுக்கு தலா 25,000 ரூபாய்க்கு குறையாமல் கல்வி அறக்கட்டளையின் மூலமாக நிதி வழங்கப்படும் என திருமயம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திருமயம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளரும் அமைச்சருமான ரகுபதி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சி அமைந்தால் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் உள்ளவர்களுக்கு ஆண்டுக்கு கல்வி உதவித்தொகையாக 1 கோடி ரூபாயும் திருமண உதவித்தொகையாக 1 கோடி ரூபாயும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் அரசாங்கத்தின் மூலமாக பல்வேறு திட்டங்களை திருமயம் தொகுதி பொதுமக்களுக்காக கொண்டு வருவேன் என்றும் அவர் உறுதியளித்தார். தமிழ்நாட்டு மக்களை சிந்தித்து பாருங்கள். திராவிட மாடல் என்பது உங்களை உயர்த்துகின்ற மாடல். ஒரே ஒருத்த மட்டும் வசனத்தில் இருக்கணும், நம்ம பள்ளத்தில் இருக்கணும் அப்படி என்பது கிடையாது. மேட்டை நாங்கள் பள்ளமாக்கவில்லை, பள்ளத்தை மேலாக்குவோம், அதன் மூலம் சமநிலைப்படுத்துவோம் என்பதுதான் சமத்துவம், சமூக நீதி, சம உரிமை. அதை வேண்டும் சொன்னால் அதற்கு திராவிட மாடல் ஆட்சி ஒன்றால் தான் முடியும். பிஜேபியால முடியாது. ஏன்னா அவங்க RSS கொள்கையில் சித்தாந்தத்தில் நம்பிக்கை உடையவர்கள். கொஞ்சம் பேர் போனா தள்ளி நிலப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் உள்ளவர்கள். இலவசமா வேண்டாம், மக்களுக்கு எடுக்கிறீங்க. இலவசத்தால்தான் இன்றைக்கு நாட்டிலே பரப்புழக்கம் வந்திருக்கிறது என்பதை உலகத்திற்கு நிரூபித்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு.